ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் மாவிளக்கு எப்படி ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் இது நம்ம மாவிளக்கு செஞ்சு வழிபட்டோன்னா ரொம்பவே சிறப்பு. இப்போ வாங்க இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பை நம்ம எல்லாத்துக்குமே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி யூஸ் பண்ணி அரை மணி நேரம் இல்லாட்டி 3/4 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கணும். இது ஊறின பிறகு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறியிருக்கு. இது போதும். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை நம்ம வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஊற்றுனது நல்ல தண்ணி தான். அடுத்ததான் நம்ம இதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். ஸோ எல்லா தண்ணியும் நல்லாவே ஃபில்டர் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நம்மளுக்கு அரிசி 90% ட்ரை ஆகிடும். இது ஃபேன் கீழே வச்சாலே போதும், ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக தான் கையில் விட்டுது. இது கரெக்டாக இருக்குது இந்த டெக்ஸ்சரு. இப்போ நம்ம ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். செமையாக பவுடராக இருக்குது. இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி சீவ் பண்ணிக்க போகிறோம். இங்கே நான் நம்ம எடுத்த கப்பில் 2 கப் அளவு நான் மாவை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா சீவ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த கப் அளவுக்கு நான் 1/4 கப் அளவு சுத்தமான வெல்லம் சேர்க்குறேன். கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கை யூஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சாலே போதும். இது செமையாக ரெடி ஆகிடும். நல்ல ஈரப்பதம் கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு விடும்போது பிடிச்சா பிடிக்கணும், உதிர்த்தா உதிர்த்தணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றினா போதும். மறுபடியும் கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டால் இது மாவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக கிடச்சிரும். நம்மளுக்கு ஈரப்பதம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ண மாவை மறுபடியும் ஆட் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தடவை இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மாவிளக்கு நிறையா மெத்தட்ஸில் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குங்குமம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நெய் ஊற்றி திரி போட்டுட்டு இப்போ விளக்கேற்றி நம்ம சாமி முன்னாடி வச்சு சூப்பராக வழிபடலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.